பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். We were serving to the sinful nature. பாவ சுபாவத்திற்கு அடிமையா இருந்தோம். அப்ப நம்ம எஜமான் யாரா இருந்தது? பாவம் தான் நம்ம எஜமானா இருந்தது. பாவ கிரியைகள் சுபாவத்தை கொண்டு வருகிற பிசாசினுடைய காரியங்கள் தான் நமக்கு எஜமானா இருந்தான். பாவ சுபாவத்தில் இருந்த நம்மை, பாவத்திற்கு அடிமையா இருந்த நம்மை ஆண்டவர் கிறிஸ்து ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து நம்ம இந்த இடத்துல இருந்து அப்படியே என்ன பண்ணிட்டாரு? நீதிக்கு அடிமையாக வந்துட்டோம், உண்மைக்கு அடிமையாக வந்துட்டோம், நீதிமானாக மாறுவதற்கு அந்த பொசிஷன்ல நம்ம வந்துட்டோம். ஆனாலும் இங்க இருந்த சுபாவங்கள் தான் கிரியை செய்து கொண்டிருக்குது. கிறிஸ்துவுக்கு நான் ஊழியம் செய்கிறவனா மாறிட்டேன். ஆனாலும் என்ன நடக்குது? நமக்குள்ள இருக்கிற கிரியைகள் நம்ம விட்டு போல, நமக்குள்ள இருக்கிற சுபாவம் நம்ம விட்டு போல, நம்ம பேசுற பேச்சு நம்ம விட்டு போல. நான் நீதிமானம் ஆயிட்டேன், ரைட்டு. ஆனா பாஸ்டர், இன்னும் சில காரியங்கள் சுபாவங்கள் எனக்குள்ள இருக்கே. நான் கர்த்தரை ஏத்துக்கிட்டேன், ஆனாலும் டெய்லியும் ஒரு 4-5 நாடகம் பார்க்காம என்னால் தூங்கவே முடியாது. அது அந்த பழக்கத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியல. உண்மைக்கு நான் அடிமையாக மாறிட்டேன், ஆனாலும் இந்த சுபாவங்கள்லாம் என்னை விட்டு போக மாட்டேங்குது. கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், ஆனாலும் ஒரு நாளைக்கு 4 முறை சண்டை போடலைன்னா என்னால் தூக்கமே வராது. வெளியே யாருக்கும் தெரியாது, என் மனசுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு, அதுல இருந்து என்னால் வெளியவே வர முடியல பாஸ்டர். அந்த சுபாவம் எனக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருக்குது. நான் என்ன பண்றது? உட்காந்து படிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா என்னால் படிக்க முடியல. நான் சர்ச்சுக்கு போறேன், ரைட்டு. நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், ரைட்டு. ஆனா இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் செய்ய முடியல. ஆண்டவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்டவர் ஆராதிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், கர்த்தரை தேடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் எதை விட வேண்டுமோ அதை விட முடியல என்னால, எதை செய்யணுமோ அதை செய்ய முடியல என்னால. காரணம் என்னன்னா, உனக்குள்ளே ஆதாம் மூலமாக வந்த அந்த சுபாவங்கள் இன்னும் உனக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது இங்க இருந்து சடனா உருவாகல, உன்கிட்ட இருந்து உருவாகல, இது இல்ல உங்க அப்பா கிட்ட இருந்து உருவாகல, இல்ல உங்க அம்மா கிட்ட இருந்து வரல. இது இதனோட ஆரிஜினே எங்க, துவக்கம் எங்க? ஆதாமிலிருந்து வந்த அந்த சுபாவங்கள், பாவங்கள் அப்படியே ஊறி 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 இவ்வளவு தூரம் என்ன பண்ணிருக்கு? நமக்குள்ள கிரியையை நடப்பித்து கொண்டு இருக்கிறது. மாம்சத்துல ஒரு பலவீனத்தை கொண்டு வந்துருச்சு. உன் மாம்சம் எப்படி இருக்கு? பலவீனமா இருக்கு. ஏன் பலவீனம் வந்துருச்சு? நான் இதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பார்க்கிறேன். என்ன அறியாமே ஆட்டோமேட்டிக்கா போயிருது. இதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா செய்யறேன். காரணம், நான் செய்யல, எனக்குள்ள ஏதோ ஒன்று ஆட்டோமேட்டிக்கா அதை செய்ய வச்சிருது. அது என்னுடைய பலவீனமா இருக்குது. அந்த பலவீனம் எப்படி வந்தது? நம்ம முன்னோர்கள் நம்ம ஆதாம் வழியில் இருந்த எல்லா வந்தவர்களை எதுக்கு அடிமையா ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம சரீரத்தை பாவக்கிரியைகளுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டாங்களாம். அதுக்கு அடிமையானதுனால அது படிப்படியா நம்மளையும் பாதிச்சிருச்சு. ஒரு குழந்தை பிறகுதுன்னா, பிறந்த உடனே பாருங்க சில சுபாவங்கள் தாத்தா கிட்ட இருந்த வந்த சுபாவம் இருக்கும். போறான், அவன் தாத்தா மாதிரியே பண்றான், அவங்க அப்பா மாதிரியே பண்றான் பாரு. அதனால் பிறக்கும் போதே சொல்லி கொடுத்து வயிற்றுலேருந்து பிறந்ததா? அந்த ஜீன் என்ன இருக்கு, அந்த செல்ஸ், அந்த அணுக்கள் படிப்படியாக அது அப்படியே ஊறி ஊறி அப்படியே வந்துருச்சு அது. ஆனால் தான் பவுல் சொல்றாரு, உங்கள் சரீரம், உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்ஸ், உள்ள இருக்கிற செல்ஸ் அணுக்கள், உங்கள் அவயவங்களை எதற்கு ஒப்பு கொடுத்துட்டோம்? அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இதுக்கு அடிமையா ஒப்பு கொடுத்துட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க? பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுங்க. இது only through practice it will come. only நீ பயிற்சி செய்தால்தான், உன் சிந்தனைக்கு நீ பயிற்சி கொடுத்தால்தான், இதை நீ நினைத்து நான் நீதிமானாக மாறிவிட்டேன், கர்த்தரை நீ நீதிமானாக மாற்றிவிட்டார், நான் ஏற்கனவே பாவ சுபாவத்திற்கு அடிமையா இருந்தேன், இனி அதுக்கு நான் அடிமை இல்லைன்னு வசனம் சொல்லுது. அப்ப நான் எதை செய்யணும்? எனக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் எனக்குள்ள மாறணும், நான் பேசுற பேச்சை மாறணும், நான் சிந்திக்கிற சிந்தனை மாறணும், நான் செய்கிற செயல்கள் மாறணும், நான் அந்தரங்கத்தில் செய்கிற எல்லா காரியங்களும் எனக்கு மாற வேண்டும் என்று சொன்னால், நான் எதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? என்னை நீதிக்கு ஒப்பு கொடுக்கணும், உண்மைக்கு ஒப்பு கொடுக்கணும். இதெல்லாம் செய்யக்கூடாது என்று நான் இருதயத்தில் தீர்மானம் செய்ய வேண்டும்.